பேங்கிங் அப்படின்ற செகண்ட் யூனிட் தம்பி. இதில் வந்து ஷெடியூல்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து 1 to 16 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க ஷெடியூல்ஸு. இதில் ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் அண்டு லாஸ் அக்கௌண்ட்டு, அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எந்த ஷெடியூல்ஸ்லேருந்து அப்படின்னா ஷெடியூல் நம்பர் 13லேருந்து 16 வரைக்கும். இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ஸு இந்த 13ஆம் நம்பர் ஷெடியூல்ஸ், அதாவது ஷெடியூல் நம்பர் 13 அப்படின்றது அதோட நேம் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டு ஏண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஏண்ட் அப்படின்னு சொன்னால் பேங்க்கில் நம்ம லோன் வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கண்டிப்பாக வட்டி கட்டணும். ஸோ அது வந்து பேங்க்குக்கு வந்து ஒரு வருமானம், அது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மூலமாக வரும். அதுக்கடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட், இதுவும் வந்து இந்த கேஷ் கிரெடிட் மூலமாக ஒரு வட்டி கிடைக்கிது, அதுவும் வந்து பேங்க்குக்கு ஒரு வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட், டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸு டிஸ்கவுண்டட், இது வந்து ஒரு பேங்க்குக்கு உண்டான வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அப்படின்னு கூட கொடுத்துருப்பாங்க, டிஸ்கவுண்ட்டு ரிசீவ்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட்டு ஏண்ட் அப்படின்ற ஷெடியூல்ஸில் வரும். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட், அது கூட இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஓகே. டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்ட், இதெல்லாம் உங்கள் ஷெடியூல்ஸ், அதாவது ப்ராஃபிட் ட்ரையல் பேலன்ஸில் உனக்கு ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கும் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எந்தெந்த ஷெடியூல்ஸில் என்னென்ன இது போடணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இதோட மொத்த டோட்டலை ஆட் பண்ணிடும். இதில் கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து உனக்கு ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் க்ளோசிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கும், அதாவது க்ளோசிங் ரிபேட் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அதை கழிச்சிட்டு மொத்த அமௌண்ட் அப்படின்றது, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஏண்டோட மொத்த அமௌண்ட் இது நான் வச்சுக்கேன். அதுக்கடுத்து ஷெடியூல் நம்பர் 14, இந்த ஷெடியூல் நம்பர் 14 அப்படின்றது அதர் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேறு எந்தெந்த வழியில் வந்து பேங்க்குக்கு வருது, அப்படி பணம் வருது அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து கமிஷன், வெறும் கமிஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அல்லது கமிஷன் கமா எக்ஸ்சேஞ்ச் அண்டு புரோக்கரேஜ், எக்ஸ்சேஞ்ச் அண்டு புரோக்கரேஜ், இந்த மாதிரி இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து ரெண்ட் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லி இருக்கும், ரெண்ட்டு ரிசீவ்டு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது பூரா வந்து ஷெடியூல் நம்பர் 14ல் நீ போட்டுக்கிறணும், பணம் எங்கெங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இது முடிஞ்ச உடனே இப்போ இதில் லாஸ் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த அதர் இன்கமோட மொத்த டோட்டல் ஆட் பண்ணி, ஸோ லாஸ் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை என்ன பண்ணிக்கலாம், கழிச்சிக்கலாம். ஸோ கழிச்சிட்டேன்னா ஸோ எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட்டு தான் தட் இஸ் கால்டு அதர் இன்கம். ஸோ ஷெடியூல் நம்பர் 14 வந்து பேங்க் எந்தெந்த வழியில் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுது, அதர் இன்கம் அப்படின்றது எந்தெந்த வழியில் ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத, இந்த 2 ஷெடியூல்ஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதை தான் வந்து என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் 13, 14 தயார் பண்ணுறது. ஓகே. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஷெடியூல் நம்பர் 15, இதுக்கு பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட். ஸோ பேங்க் எந்தெந்த வழியில் வந்து வட்டி கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸடு டெபாசிட்ஸ். இப்போ நம்ம ஒரு அமௌண்ட்டு டெபாசிட்ஸ் ஒரு 2 lakhs 3 lakhs டெபாசிட் பண்ணோம்னா அதுக்கு உண்டான அமௌண்ட் வட்டி. அதுக்கடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து நமக்கு ஒரு வட்டி கொடுக்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் டெபாசிட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கரண்ட் அக்கௌண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கரண்ட் அக்கௌண்ட், இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கெலாம் வட்டி கொடுக்கக்கூடிய இந்த 3 தான், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸு, சேவிங்ஸ் டெபாசிட்ஸு, கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு. ஸோ சம்டைம்ஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆன் டேம் டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான், டேம். ஸோ டேம் டெபாசிட்ஸ் ஓகே. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இதோட மொத்த இது, ஸோ இந்த இடத்துல போட்டு வச்சுக்க இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட் அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து ஷெடியூல் நம்பர் 16, ஸோ ஷெடியூல் நம்பர் 16 அப்படின்னு சொல்லி.
ஸோ இந்த ஷெட்யூல் நம்பர் 16 அப்படின்றது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ என்னென்ன ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொன்னால் டிப்ரிசியேஷன் ஆன் பேங்க் ப்ராப்பர்ட்டி, டிப்ரிசியேஷன் ஆன் பேங்க் ப்ராப்பர்ட்டி. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ரெண்ட்டு பெய்டு, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இபிஎஃப், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸோ பிஎஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ப்ரொவிஷன் எம்ப்ளாயீஸ் சேலரி, எம்ப்ளாயி சேலரி, பிரிண்டிங் அண்டு ஸ்டேஷ்னரி, போஸ்டேஜ் அண்டு டெலிகிராம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் இது பூரா வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் தான். ரெண்ட் பெய்டு, ஸோ அப்புறம் எம்ப்ளாயி சேலரி, பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி, போஸ்டேஜ் அண்டு டெலிகிராம், இது எல்லாமே கொடுத்தோன்னே மொத்தமாக இதை ஆட் பண்ணிங்க. ஸோ ஷெட்யூல் நம்பர் 15 இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட், 16 ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் முடிஞ்சுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ப்ராப்ளம் நான் சொல்கிறேன். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 3 lakhs, interest on cash credit 2 lakhs, interest on overdraft ஒரு 4 lakhs, discount on bills discounted ஒரு 1 lakh. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு profit on sale of investment, 2 lakhs, loss on sale of investment ஒரு 10,000. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கமிஷன், எக்ஸ்சேஞ்ச் அண்டு ப்ரோக்கரேஜ், கமிஷன் எக்ஸ்சேஞ்ச் அண்டு ப்ரோக்கரேஜ் அது ஒரு 1 lakh. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸடு டெபாசிட் 50,000, இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் 10,000. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பிரிண்டிங் அண்டு ஸ்டேஷ்னரி ஒரு 3,000, போஸ்டேஜ் அண்டு டெலிகிராம் ஒரு 5,000, depreciation on bank property ஒரு 2,000. எப்படி இருக்கு கீழே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ரிபேட் ஆன் பில்ஸ் discounted closing 5,000. Second, rebate on bills discounted opening 3,000. Third, provision for bad debts 5,000. Provision for taxation 2,000. Next, transfer to revenue 5% of net profit. அடுத்து transfer to proposed government dividend ஒரு 2,000 இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் பேங்க் நேம் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம், ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம எப்படி இந்த சம்மை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த கொஷினில் ஷெட்யூல் நம்பர் 30 இதோட உனக்கு ஹெட்டிங் தெரியும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஏண்ட் இதில்
இப்போ இந்த கொஸ்டினில் நமக்கு என்னென்ன வரும் அப்படின்றது மேலே நான் சொல்லியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட்டு, டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட், இதெல்லாம் வரிசையாக நீ எழுதிக்க முதல்ல கொஸ்டினில். ஸோ என்ன இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எல்லாம் ஆர்டராக இருக்காது. ஸோ ப்ராப்பராக வந்து நம்ம அதான் கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கணும். ட்ரையல் பேலன்ஸில் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஷெடியூலில் வர்றது இன்னொரு ஷெடியூலில் கண்டிப்பாக வராது, அதை நான் வச்சுக்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட், ஸோ ஒரு 4 lakhs. அதுக்கடுத்து டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட், அது ஒரு 1 lakh. இப்போ இது மொத்தம் ஆட் பண்ணால் 3 2 5 4 9 1 10 லட்ச ரூபா நம்ம கையில் டோட்டல் அமௌண்ட் இருக்குது. ஓகே, ஸோ 4 lakhs. ஸோ இதில் உன்னுடைய அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் 2 இருக்குது. ஒன்று வந்து ஓப்பனிங் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஆட் பண்ணிக்க. ஸோ எவ்வளோ ஓப்பனிங் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 3000 இருக்குது. ஸோ 10,03,000. க்ளோசிங் அப்படின்றத கழிச்சிரு. ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் க்ளோசிங் ஒரு 5,000 கழிச்சுன்னா உனக்கு எவ்வளோ வருது? 13 5 போச்சுன்னா 8, 98,000. ஓகே, ஸோ 10,03,000லேருந்து 5,000 நீ கழிச்சிரு, 98,000. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஷெடியூல் நம்பர் 14. ஷெடியூல் நம்பர் 14. ஸோ அதர் இன்கம். இந்த அதர் இன்கம் அப்படின்றது உன்னுடைய இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கமிஷன், எக்ஸ்சேஞ்ச் அண்டு ப்ரோக்கரேஜ், அது ஒரு 1 lakh. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு 2 lakhs. இதில் லாஸ் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு 10,000 கழிச்சிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டு 1,90,000. இதோட மொத்த அமௌண்ட்டு நமக்கு 2,90,000. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஏண்டோட மொத்த டோட்டல் 98,000. இன்ட்ரெஸ்ட்டு அதர் இன்கம் அப்படின்றது 2,90,000. அதுக்கடுத்து ஷெடியூல் நம்பர் 15. ஷெடியூல் நம்பர் 15ன்றது ஸோ இன்ட்ரெஸ்ட்டு எக்ஸ்பெண்டட் அப்படின்னு, இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸடு டெபாசிட்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட்டு ஒரு 50,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அது ஒரு 10,000. ஸோ டோட்டலாக இது ஒரு 60,000. 15ஆம் நம்பர் ஷெடியூலோட மொத்த டோட்டல். அதுக்கடுத்து ஷெடியூல் நம்பர் 16. இதோட உனக்கு ஹெட்டிங் தெரியும், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து உனக்கு பிரிண்டிங் அண்டு ஸ்டேஷ்னரி ஒரு 3,000, போஸ்டேஜ் அண்டு டெலிகிராம் அது ஒரு 5,000. அதுக்கடுத்து டிப்ரிசியேஷன் ஆன் பேங்க் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது ஒரு 2,000. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஸோ டோட்டலாக 10,000. ஸோ ஷெடியூலை பொறுத்தளவுக்கு உனக்கு இது முடிஞ்ச உடனே தான் நம்ம என்ன பண்ண முடியும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, ரைட். ஸோ நல்லா நான் வச்சுக்க, இதில் 1 வேர்டு நமக்கு கேட்பாங்க. இப்போ ஷெடியூல் நம்பர் 13 இஸ் ரிலேட்டட் டு டேஷ் அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி ஷெடியூல் நம்பர் 15, ஏன்னா இது 2 வந்து உனக்கு குழப்புற மாதிரியே இருக்கும். 13ன்றது இன்ட்ரெஸ்ட் ஏண்டு, ஸோ பேங்க் ஏர்ன் பண்ணக்கூடிய வட்டி. இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட் அப்படின்றது பேங்க்கு நமக்கு கொடுக்கக்கூடிய வட்டி. அதனால் ஷெடியூல் நம்பர் 15 அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட், 13ன்றது இன்ட்ரெஸ்ட் ஏண்டு. ஓகே, 16ன்றது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், 14ன்றது அதர் இன்கம். நான் வச்சுக்க ஷெடியூல்ஸ் வந்து இந்த 4 ஷெடியூல்ஸ் மட்டும்தான் நீ ப்ரிப்பேர் பண்ண போகிற. இதில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது இந்த ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் ஓப்பனிங், இது க்ளோசிங், இது 2 வந்து உனக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் இருந்தால் நீ எடுத்துக்க. ஓகே, இல்லை அப்படின்னா விட்டுரு. சம்டைம்ஸ் வந்து ட்ரையல் பேலன்ஸ்லேயே கொடுத்துருப்பான், ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் அப்படின்னு சொல்லி க்ளோசிங் மட்டும் கொடுத்துருப்பான், அதை எடுத்து கழிச்சிக்க. ஓகே, ஓப்பனிங் இருந்தால் ஆட் பண்ணிக்க, க்ளோசிங் இருந்தால் கழிச்சிக்க. ஸோ இந்த மெயினான ஐட்டங்கள் இந்த 4 தான். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட், டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட், டிஸ்கவுண்ட் ரிசீட் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியதான். இதில் அதர் இன்கமில் கமிஷன், எக்ஸ்சேஞ்ச் அண்டு ப்ரோக்கரேஜ் இல்லை வெறும் கமிஷன், ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு, லாஸ் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் அதை கழிச்சிக்க, ரிமைனிங் அமௌண்ட் போட்டுக்க. ஸோ ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸ் அப்படின்னு இருந்தாலும் எடுத்துக்க. ஓகே, இது வந்து 14ல் வரக்கூடியது.
15ன்றது இந்த டெபாசிட்ஸ் மட்டும்தான், சேவிங்ஸ் டெபாசிட்ஸு, ஃபிக்ஸட் டெபாசிட்ஸு, கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி. அதர் எக்ஸ்பென்சஸ் பூரா வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் பூரா வந்து உனக்கு தெரியும் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி. பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, போஸ்டேஜ் அண்ட் டெலிகிராம், டெப்ரிசியேஷன், பேங்க் ப்ராப்பர்ட்டி, ப்ரொவிஷன்ஸ், எம்ப்ளாயீஸ் சேலரி, கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப் அப்படின்ற வரக்கூடிய பூரா வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்க. இது எல்லாம் முடிஞ்ச உடனே தான் நீ வந்து கடைசியாக வந்து ஸ்டேட்மெண்ட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிற. அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றத இதை வச்சு தான் நீ ப்ரிப்பேர் பண்ணுற. இப்போ இந்த ஷெடியூலை வச்சு தான். ஸோ பேங்க்கோட நேம் நான் வச்சுக்க, ஃபைனலாக வர. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் என்ன பேங்க்கோ அந்த பேங்க்கை போட்டுக்க. ஆக்சிஸ் பேங்க் லிமிடெட், அந்த இயர் என்ன இயர் கொடுத்துருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாம் வந்து முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு சைடில் காலம், ஸோ இன்கம் அப்படின்றது பார். இந்த இன்கம் அப்படின்றது இதில் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டு ஏண்டு, அதாவது ப்ராக்கெட்டில் ஷெட்யூல் நம்பர் 13. ஸோ அதோட மொத்த டோட்டல் இப்போக்கு நமக்கு 98,000. அதுக்கடுத்து அதர் இன்கம், அதர் இன்கம் அப்படின்றதுடைய மொத்த டோட்டல் 2,90,000. ஓகே, 2,90,000. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஏண்டில் 10,03,000 5,000 கழிக்கிறேன். ஸோ 9,98,000 தம்பி, முதல்ல 98,000 நான் 9,98,000. அதர் இன்கமோட மொத்த டோட்டல் 2,90,000. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணால் 9, 18, 9, 10, 12, 12, 88. அதுக்கடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ற ஒரு காலம், எக்ஸ்பெண்டிச்சர். இந்த எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ற காலம் வந்து என்ன அப்படின்னா, இப்போ 15வது நம்பருடைய டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட் ப்ராக்கெட்டில் ஷெட்யூல் நம்பர் 15, அதோட மொத்த டோட்டல் 60,000. அதுக்கடுத்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், அதோட மொத்த டோட்டல் 10,000. ஓகே, அதுக்கடுத்து ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் போட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா இதில் பேட் டெப்ட்ஸ், ஓகே, டாக்ஸேஷன், இது ரெண்டும் வரும். இந்த ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் டாக்ஸேஷன்றது உனக்கு எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் 5,000, ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் 2,000. ஓகே, ஸோ அதை வந்து இங்கே எழுதிக்க. ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸு ஒரு 5,000, டாக்ஸேஷன் ஒரு 2,000. இது எல்லாம் எழுதி முடிச்சுட்டு இப்போ இதோட மொத்த டோட்டல் 75, 77. ஓகே, 60, 70, 75, 77. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அப்படின்னு போடுறேன். ப்ராஃபிட், இந்த ப்ராஃபிட்டில் நெட் ப்ராஃபிட் டியூரிங் த இயர், அதாவது உன்னுடைய இன்கம் வந்து 12,88,000, எக்ஸ்பெண்டிச்சர் 77,000. அப்போ 12,88,000ல் 77,000 கழிக்கிறேன். கழிச்சேன்னா ஸோ உனக்கு பேலன்ஸ் வந்து 12,11,000. அதுதான் நெட் ப்ராஃபிட் டியூரிங் த இயர் அப்படின்னு போட்டு 12,11,000. ஓகே, இப்போது கொஸ்டினில் ஓப்பனிங் ப்ராஃபிட் கொடுத்துருந்தா முதல்ல அந்த ஓப்பனிங் ப்ராஃபிட் இருக்கிறத எழுதிக்க. முதல்ல நெட் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது உன்னோட இன்கம்லேருந்து எக்ஸ்பெண்டிச்சரை கழிக்கிற நெட் ப்ராஃபிட் கிடைச்சிடும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இதோட மொத்த டோட்டல் 12,11,000. அதுக்கடுத்து அப்ரோப்ரியேஷன், இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த அப்ரோப்ரியேஷன் அப்படின்றது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்டாட்டுட்டரி ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னால் ஆர்பிஐ ரூல்ஸ் பிரகாரம் 25%. இது உன் கொஸ்டினில் இருக்காது, நீ தான் கண்டுபிடிக்கணும். 25% வந்து அப்போ இந்த 25% எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கரண்ட் இயரில் உனக்கு எவ்வளோ நெட் ப்ராஃபிட்டோ அதை தான் நீ எடுக்கணும். இந்த 12,11,000ல் 25%, அதாவது 1/4 பார்த்தா எவ்வளோ வரும்? 3,02,750. ஓகே, ஸோ 12,11,000ல் 25% பார்க்குற 3,02,750. அதுக்கடுத்து உன்னுடைய கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் டு ரெவன்யூ ரிசர்வ், அது வந்து ஒரு 5%. அது வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ ரிசர்வ் 5%. அது எதில் பார்க்குற அப்படின்னா உன்னுடைய 12,11,000ல் 5%. ஓகே, பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? 60,550. ஓகே, அதுக்கடுத்து
உன்னுடைய கடைசி இன்ஃபர்மேஷனில் கவர்மெண்ட்டோட டிவிடெண்ட் அது ஒரு 2000 கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ரப்போஸ்டு கவர்மெண்ட் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 2000 கொடுத்துருக்காங்க. அதை எழுதிக்க. இப்போ பேலன்ஸ் ஷீட் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். ப்ராஃபிட்டோட க்ளோசிங் பேலன்ஸு எவ்வளோ இருக்குன்னு பாரு. 12,11,000. அதை இங்கே அப்படியே எழுதிக்க. 12,11,000 எழுதிக்க. இப்போ இந்த ரெவன்யூ ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் 3,02,750, ரெவன்யூ ரிசர்வ் 60,550, உன்னுடைய கவர்மெண்ட் டிவிடெண்ட் ஒரு 2000. இதை மூணையும் கூட்டு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3,02,750 ப்ளஸ் ஒரு 2000 கூட்டினேன்னா 3,65,300 வரும். ஓகே, இப்போ 3,65,300 மைனஸ் 12,11,000 கழிச்சேன்னு வச்சுக்க, உன்னுடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 8,45,700. இதுதான் வந்து என்ன அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டுக்கு கொண்டு போகிறது. அதாவது இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் டு பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு போட்டு ட்ரான்ஸ்ஃபர் டு பேலன்ஸ் ஷீட். இந்த பேலன்ஸ் ஷீட் ஃபிகரை நல்லா நான் வச்சுக்கேன். திருப்பி சொல்லிடுறேன். உன்னுடைய இன்ட்ரெஸ்ட் ஆண்டில் என்னென்ன வரும் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட்டு, டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். இது எல்லாத்தையும் நீ ஆட் பண்ணால் டோட்டலாக உனக்கு 10 லட்சம் வந்திருக்கு தம்பி. அதில் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் ஓப்பனிங் வந்து ஒரு 3000. இது வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் இருக்கும். இல்லைன்னா விட்டுரு. இந்த ரெண்டுமே ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் அடிஷ்னல் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் இருக்கும். இருந்தால் எடுத்துக்க. ஓப்பனிங்கை ஆட் பண்ணி க்ளோசிங்கை கழிச்சிடு. இப்போ இதை கழிச்சேன்னா வரக்கூடிய நெட் பேலன்ஸ் பேமெண்ட்டு நமக்கு 9,98,000. ஷெட்யூல் நம்பர் 14ன்றது அதர் இன்கம். இந்த அதர் இன்கம் அப்படின்றது நிறையா இருக்காது. கமிஷன், எக்ஸ்சேஞ்சு, புரோக்கரேஜு, ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு, லாஸ் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஷெட்யூல் நம்பர் 14. இப்போ இந்த கொஷினில் உனக்கு 3 ஐட்டம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ கமிஷன், எக்ஸ்சேஞ்ச் அண்டு புரோக்கரேஜ் அப்படின்னு சொல்லி கமிஷன், எக்ஸ்சேஞ்ச் அண்டு புரோக்கரேஜ் 1 லட்சம், ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு 2 லட்சம், லாஸ் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு 10,000. இதை கழிச்சிட்டு மீதி அமௌண்ட்டு 190. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் எடுத்து 2 லட்சத்தில் லாஸ் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை கழிச்சேன்னா உனக்கு 1,90,000. ஸோ கமிஷன் வந்து 1 lakh. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 290. இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டடில் 2 ஐட்டம் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸு, இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் அக்கௌண்ட், அது ஒரு 2 ஐட்டம். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது ஒரு 3 ஐட்டம் தான் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு. ஸோ இது எல்லாம் வந்து டோட்டலாக ஆட் பண்ணி முடிச்சிட்டேன்னா அதுக்கு அடுத்து ஃபைனலாக நீ ப்ரிப்பேர் பண்ணுறது ப்ராஃபிட் ஆன் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்ற இதில் இன்கம் அப்படின்னு சொல்லி சைடு ஹெட்டிங் போட்டுக்க. ஷெட்யூல் நம்பர் 13ஓட ஹெட்டிங் எழுது, அதோட மொத்த அமௌண்ட்டை எழுதிக்க. அதர் இன்கம் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் 14 நம்பர் ஷெட்யூல், அதோட மொத்த இன்கம் டோட்டல் எழுதிக்க. இதை ரெண்டையும் ஆட் பண்ணி இதில் வேறு எதுவுமே வராது. ஓகே, எக்ஸ்பெண்டிச்சர் காலம் அதில் 15, 16 அதோட டோட்டல் எழுதி முடித்த உடனே நேர உன்னுடைய அடிஷனல் இன்ஃபர்மேஷன்லாம் பார். கண்டிப்பாக ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பேட் டெப்ஸு, டாக்ஸேஷன், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த 2 நான் உனக்கு கொடுத்துட்டேன். அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் பேட் டெப்ஸ் ஒரு 5,000 இருக்குது, டாக்ஸேஷன் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் ஒரு 2,000 இருக்குது. இதை எல்லாத்தையும் கூட்டினேன்னா எக்ஸ்பெண்டிச்சரோட மொத்த டோட்டல் 77,000. அதுக்கடுத்து ப்ராஃபிட், ஓப்பனிங் ப்ராஃபிட்னு ஒன்று போட்டிருக்கேன். ஏன்னா இது கொடுக்கல. இது கொடுத்துருந்தா ஓப்பனிங் ப்ராஃபிட்டு எழுதிக்க. நெட் ப்ராஃபிட் அப்படின்றது எப்படி இந்த 12, 11 அப்படின்னா எழுதி வச்சுக்க, மறந்துடாத. 12,88,000, அதாவது இன்கமோட மொத்த டோட்டல் 12,88, எக்ஸ்பெண்டிச்சரோட மொத்த டோட்டல் 77. இதை கழிச்சேன்னா உனக்கு 12,11,000 வரும். இந்த 12, 11 தான் உன்னுடைய ப்ராஃபிட். அப்ரோப்ரியேஷன் அப்படின்றது ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் வந்து 25%. இதுவும் ஒன்றும் இல்லை கேட்பான் தம்பி. ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் அப்படின்றது எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றது 20%, 25% அப்படின்னு சொல்லி போட்டிருப்பான். ஆன்சர் வந்து நமக்கு 25% தான். இது எதில் பார்க்குற அப்படின்னா நெட் ப்ராஃபிட் 12,11,000ல் 25% பார்த்தா எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்க. அதுக்கடுத்து ரெவன்யூ ரிசர்வ், இது வந்து உன்னோட அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் இருக்கான்னு பார். இல்லை அப்படின்னா விட்டுரு. இப்போ இந்த கொஸ்டினில் உனக்கு ரெவன்யூ ரிசர்வ் 5% கேட்டிருக்கேன். அப்போ 12,11,000ல் 5% பார்த்தா 60,550. அதுக்கடுத்து ப்ரொபோசல் கவர்மெண்ட் டிவிடெண்ட், இது வந்து உன்னுடைய அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் இருக்கும். இருந்தால் எழுது.
ஓகே. ஸோ இந்த கொஸ்டினில் 2000 இருக்குது. இப்போ இந்த 3 எழுதி ஆட் பண்ணி இந்த 12 11 கழிச்சிட்டேன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுதான் வந்து கேரிடு டு பேலன்ஸ் ஷீட், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் டு கேரிடு டு பேலன்ஸ் ஷீட் அப்படின்றது நீ கொண்டு போகக்கூடிய அமௌண்ட்டு. ஷெட்யூல் நம்பர் 2ல் நீ இந்த அமௌண்ட்டை நீ கொண்டு போகணும், இதுவும் கொண்டு போகணும், இந்த ஸ்டாட்யூட்டரி ரிசர்வும் கொண்டு போகணும். இப்போதைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட ஷெட்யூல்ஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஏன்னா இந்த ஷெட்யூல்ஸ் அப்படின்றது ஃபார்மட்டாகவும் நமக்கு வரும், பட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோடைய கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ரொம்ப சிம்பிள், ஈஸியாக வந்து ஷெட்யூல்ஸு. திருப்பி சொல்கிறேன், ஒரு ஷெட்யூலில் வர்றது ஒரு ஷெட்யூலில் வராது. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஹேண்டில் நான் போட்டிருக்கேன், அதே இது வந்து அதர் இன்கமில் அப்படிலாம் ஒன்றுமே வராது. ஒன்ஸ் வந்து ஒரே ஒரு ஷெட்யூலில் தான் அப்பியர் ஆகும், எந்த பாயிண்ட்டுமே வேறு எந்த ஷெட்யூல்ஸுமே அப்பியர் ஆகாது. அதையும் நல்லா நான் வச்சுக்க. ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பொறுத்தளவுக்கு. ஸோ நம்மளுடைய இதில் வந்து பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம அது தனியாக அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்த்துக்கலாம். இதில் நல்லா நான் வச்சுங்க. இப்போ நான் உனக்கு வந்து ஒரு கொஸ்டின் உனக்கு நான் தாரேன், நீ அதை ஒர்க் அவுட் பண்ணு, அதோட ஆன்சரை நான் நாளைக்கு செக் பண்ணி நான் சொல்கிறேன் இந்த ஆன்சர் வந்திருக்கான்னு நீ பாரு. இப்போ உன்னோட கொஸ்டினில் வந்து ப்ரிப்பேர் நான் வச்சுக்க, இதை நீ ஒர்க் அவுட் பண்ணி பாரு. வெறும் கொஸ்டின் தான் நான் தாரேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் டிஎம்பி பேங்க்ல டிஎம்பி லிமிடெட் ஆஸ் ஆன் 31st March 2019. ஸோ ஃபஸ்ட்டு, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 7 lakhs, interest on cash credit 3 lakhs, commission, exchange and brokerage 3 lakhs, அடுத்து discount on bills discounted 3 lakhs, அதுக்கடுத்து rent and taxes 5,000, அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 10,000, அதுக்கடுத்து லாஸ் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 2,000, அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பிரிண்டிங் அண்டு ஸ்டேஷ்னரி ஒரு 5,000, போஸ்டேஜ் அண்டு டெலிகிராம் ஒரு 2,000, எம்ப்ளாயி சேலரி ஒரு 5,000. ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். ப்ராப்ளம்லாம் சாரி, இது இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸடு டெபாசிட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் ஒரு 50,000, இன்ட்ரெஸ்ட் ஆன் கரண்ட் அக்கௌண்ட் ஒரு 20,000. ஓகே, அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஓப்பனிங் ப்ராஃபிட் ஒரு 5,000, அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ரப்போஸ்டு கவர்மெண்ட் டிவிடெண்ட் 5,000. மூணாவது வந்து தேர்ட் பாயிண்ட்டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் 10,000, அண்ட் ஃபைனல் ஒன் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் 20,000. ஸோ இதை வச்சு நீ என்ன பண்ணுற, ஷெட்யூல் நம்பர் 13 ப்ரிப்பேர் பண்ணணும். எல்லாமே கலந்து இருக்குது. நீ வந்து ஆர்டராக இருக்குன்னு நினச்சிடாத, உன்னுடைய ஃபார்மேட் எடுத்து பாரு. நான் கொடுத்துருக்கக்கூடிய ஏற்கனவே கிளாஸில் கொடுத்துருப்பேன், அந்த ஃபார்மேட்டில் எடுத்து பாரு எந்தெந்த இது எது இதில் போடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதோட போட்டு முடித்த உடனே 13, 14, 15, 16 ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது உன்னுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் நல்லா கவனிச்சிங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கதை பாரு. ஸோ என்ன ஆன்சர் வருதுன்றதை நான் நாளைக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த கணக்கை நீ இன்றைக்கி ஒரு மாடலாக போட்டுப்பார். இதில் ஏதாவது உனக்கு டவுட் இருந்ததுன்னா என்னோட வாட்ஸ்அப்புடைய நம்பரில் கேளு, தைரியமாக கேளு. ஓகே, நல்லா நான் வச்சுக்க. ஏன்னா கண்டிப்பாக நீ மறந்துருப்ப ஷெட்யூல்ஸ் எல்லாமே. ஏன்னா திடீர்னு ஷெட்யூல்ஸ் பார்க்கும்போது உனக்கு ரொம்ப குழப்பம். 1லேருந்து 16 வரைக்கும் உள்ள ஷெட்யூல்ஸு. இதில் வந்து 13 to 16 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அப்பியர் ஆகக்கூடியது. பேலன்ஸ் ஷீட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே.
நல்லா நான் வச்சுக்க. அது வந்து 1லேருந்து 5 வரைக்கும் அப்படின்றது லைபிலிட்டிஸு, 6லேருந்து 11 வரைக்கும் அசட்டு, 12ன்றது கண்டிஜென்ஸ் லைபிலிட்டி. இட் இஸ் நாட் ஷோன் இன் தி பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 1ன்றது என்ன அப்படின்னா ஷேர் கேபிட்டல் சார், 2ன்றது ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸு, 3 டெபாசிட்ஸு, ஷெட்யூல் நம்பர் 3 டெபாசிட்ஸு, 4 பாரோயிங்ஸு, 5 அதர் லைபிலிட்டிஸ் அண்டு ப்ரொவிஷன்ஸு, 6 கேஷ் இன் ஹேண்டு, 7 வந்து கேஷ் அட் அதர் பேங்க்ஸ் வித் மணி அட் கார்ட்ஸ் ஆன் ஷார்ட் நோட்டீஸு, 8 இன்வெஸ்ட்மெண்ட்டு, 9 அட்வான்ஸஸ்ஸு, 10 ஃபிக்ஸட் அசட்ஸு, 11 அதர் அசட்ஸு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நான் மறந்துடாத ஒன்ஸ் அகேன். ஸோ இங்கே பாரு ஷெட்யூல்ஸில் வந்து ஸோ 1 to 16ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொன்னால் ஸோ முதல்ல லைபிலிட்டிஸ்க்கு வந்து 1லேருந்து 5 வரைக்கும் நம்ம பார்க்குறோம். ஸோ 1ன்றது ஷேர் கேபிட்டல். இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஒன் வேர்டில் நமக்கு வரும். ஸோ இது எந்தெந்த ரிலேட்டடாக, 2ன்றது ரிசர்வ் அண்டு சர்ப்ளஸ்ஸு, 3ன்றது டெபாசிட்ஸு, 4ன்றது பாரோயிங்ஸ், ஓகே, 5ன்றது அதர் லைபிலிட்டிஸ் அண்டு ப்ரொவிஷன், அதர் லைபிலிட்டிஸு அண்டு ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பூரா வந்து லைபிலிட்டிஸு. அசட்ஸ் அப்படின்றது 6 வந்து கேஷ் இன் ஹேண்டு வித் ஆர்பிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஸோ கேஷ் வித்து அதர் பேங்க்ஸு அண்டு மணி அட் கால் ஷார்ட் நோட்டீஸ், மணி அட் கால் ஷார்ட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் 7. 8 இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஓகே. 9ன்றது ஸோ நமக்கு என்ன சொல்லுவான், 9 அட்வான்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து 10 ஃபிக்ஸட் அசட்ஸு, ஓகே. 11ன்றது அதர் அசட்ஸ், ஓகே. இந்த ஷெட்யூல்ஸ் தான் நமக்கு இம்பார்ட்டன்ஸு. 12ன்றது கண்டிஜென்ஸ் லைபிலிட்டி, ஓகே. கண்டிஜென்ஸ் லைபிலிட்டி பேலன்ஸ் ஷீட் டோட்டல்லாம் நம்ம காட்ட மாட்டோம். ஸோ 1 to 5 வரைக்கும் நம்ம காட்டு லைபிலிட்டியோட டோட்டல், 6 to 11ஓட அசட்டோட டோட்டல், இது 2 நமக்கு டேலி ஆகணும். ஸோ கண்டிஜென்ஸ் லைபிலிட்டிஸ் வந்து அக்செப்டன்ஸ் ஃபார் பில்ஸ் கஸ்டமர், லெட்டர்ஸ் என்ட்ரோஸ்மெண்ட் ஆன் லெட்டர்ஸு, இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் கண்டிஜென்ஸ் லைபிலிட்டி. இதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இந்த கணக்கை நான் ஒர்க் அவுட் பண்ணிப்பார், நாளைக்கு நான் கேட்பேன், ஓகே. ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்க. தேங்க்யூ.